கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய நீதித்துறை, இந்த தேசத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் நீதித்துறை, இத்தேசத்தின் குற்றங்களை தனக்குள் அடுக்கி வைத்து நன்மை தீமை அறிந்து தேசத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் நீதித்துறை, நீதித்துறையின் மனசாட்சியே, நீதி மாதாவின் மனசாட்சியே, ஒரு இஸ்லாமாகிய நான் என்னுடைய வேண்டுகோள், ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய மனசாட்சியாக கேட்கிறேன். உன்னுடைய மனசாட்சியிடம் என்னுடைய மனசாட்சி பேசுகிறது. கோவை குண்டுவெடிப்பில் கைதானவர்களை நீ ஏன் இன்னும் விடுதலை செய்யவில்லை? நீதியின் மனசாட்சியே, எவ்வளவோ மிகப்பெரிய குற்றவாளிகளெல்லாம் விடுவித்து விட்டாயே, ஏன் இன்னும் கோவை நீதி குற்றவாளிகளை ஏன் இன்னும் விடுவிக்கவில்லை? காந்தியை கொன்றவர்களையும் பெரும் பாதக செயல் செய்தவர்களையும் பள்ளிவாசல்களை எடுத்து மக்களை கொன்று குவித்தவர்களையும் விடுவித்தாயே, இன்னும் நீ ஏன் இஸ்லாமியர்களை விடுவிக்கவில்லை? கோவை குண்டு வெடிப்பு இஸ்லாமியர்களை ஏன் விடுவிக்கவில்லை? உனக்கு மனசாட்சி இல்லையா? அவர்களும் இந்நாட்டு பிள்ளைகள் தானே. அவர்களின் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாக எடுத்து அவர்கள் இன்னும் சிறையில் வாடுகிறார்களே, அது உனக்கு இன்னும் தெரியவில்லையா? நீதியின் மனசாட்சியே, நாங்கள் இந்த தேசத்தில் ஒரு பங்கு. ராஜீவ்காந்தியை கொன்றவளை கூட கருணை மனு என்று வெளியே விட்டு விட்டீர்கள். ஆனால் எப்பயார் எனும் முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யாத அந்த கோவை இஸ்லாமியர்களை கொடிகுண்டு வழக்கில் கைது செய்து இன்னும் வெளியில் விடாமல் இருக்கிறீர்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அவர்கள் உங்களுக்கு மனிதர்களாக தெரியவில்லையா? அல்லது இந்த தேசத்தில் மனித வள மேம்பாட்டு அணையம் அழிந்து விட்டதா? மனித உரிமை அழிந்து விட்டதா? மனித மாண்பு அழிந்து விட்டதா? இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு பெரும்பாடுபட்டவர்களில் இஸ்லாமியர்களும் ஒன்று. அது நீங்களே உரைவீர்கள். அரசியல் கட்டமைப்பாகட்டும், ஆன்மீக கட்டமைப்பாகட்டும், சுதந்திர கட்டமைப்பாகட்டும், எல்லா கட்டமைப்புகளுக்கும் உறுதுணையாக நின்றவர்கள் இஸ்லாமியர்கள். நல் கவிஞர்கள், நல் எழுத்தாளர்கள், நல்ல சுதந்திர போராளிகள், நல்ல மொழி பற்றாளர்கள் எல்லோரும் கொண்டது இந்த இஸ்லாத்தில். உங்களுக்கு அறியாதது ஒன்றும் இல்லை. நீங்கள் குற்றம் செய்தவர்களை விடுவீங்கள் என்று நாங்கள் உங்களிடம் கேட்கவில்லை. குற்றத்தின் பின்னணியில் சந்தேகப்பட்டு பிடித்தவர்களை இன்னும் சிறையில் வைத்துக் கொண்டீர்கள். அவர்களை விடுவிக்க சொல்கிறோம். நீங்கள் எவ்வளவு மிகப்பெரிய குற்றவாளியும் கருணை மனு ஏற்றுக்கொண்டீர்கள். கருணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் மீது நீங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தூக்கில் போட்டதான் தூக்கில் உடனே போடுகிறீர்கள். சுட சொன்னால் உடனே சுட்டு விடுகிறீர்கள். இந்த தேசத்தில் அநியாயமாக சுட்டு கொல்லப்பட்ட முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறார். இவ்வளவு வேடிக்கை பார்த்து இருந்த இஸ்லாம் அமைதியாக இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில் இறையாண்மை கோட்பாடு அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீதித்துறைக்கும் இறையாண்மைக்கும் ஜனநாயகத்துக்கும் கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்குது இஸ்லாம். பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் நீங்கள் மனசு வச்சுக்கணும், இந்த நாட்டோட ஜனநாயகத்தை காப்பாற்றலாம். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களோட எதிர்காலம் ஜனநாயகத்து கையில் இருக்குது. அந்த ஜனநாயகம் உங்கள் கையில் இருக்குது. இந்த தேசத்தோட நலனும் ஜனநாயகத்து கையில் தான் இருக்குது. ஞாபகம் இருக்கு. நீதிபதி கொஞ்ச நேரம் நினச்சி பாருங்க. அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவிங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்களே. கருணை இல்லையா அவங்களுக்கு? கருணையுடைய கோயில். நீதிமன்றத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? கருணையின் கோயில். ஆதரவற்றவர்களின் அடைக்கலம், நலிந்தவர்களின் நல்லிடம். இதை தெரியாத நீதிபதிகளும் இல்லை, நீதி போதகர்களும் இல்லை. நீங்கள் இந்நாட்டில் இருக்கும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மீது கருணை காட்டுங்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்க செய்யுங்கள். நன்றி நீதிபதிகளே.